ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே சில நாட்கள் சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணுன்னு தோணும். ஏன்னா அன்றைக்கி நான்வெஜ் எடுப்போமா, ஸோ லஞ்சுக்கு நல்லா சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நல்லா ஆக்டிவாக வேலை பார்த்துட்ருப்போம். ஆனால் சில நாட்கள் ஒரு வேலையும் பார்க்க தோணும். அது ஐயோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக நிறைய வேலை இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணும். இன்றைக்கி அப்படி தான் இருந்தது. காலையில் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவே முடிச்சாச்சு. சக்கரை வெள்ளிக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சுட்டேன் ஒரு பக்கம் ஸ்க்ராம்பிள் டேக் மாதிரி பண்ணியாச்சு. அப்புறம் வாழைப்பழமும் வாட்டர் ஆப்பிளும் வீட்டில் இருந்துச்சு, அதை கட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளாக இந்த நெய் காய்ச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு பட்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அந்த வேலை பெண்டிங்லேயே இருந்துச்சு. சரி காலையிலேயே அந்த வேலையை பார்த்துடலான்னு சொல்லிட்டு நல்லா நெய்யும் காய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி பிரியாணி தாங்க பண்ண போகிறேன். சிக்கன் இருந்தது வீட்டில். சிக்கனை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி பிரியாணி பண்ணிட்டோம்னா அது மதியத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலான்ட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணி பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் என் பசங்களுக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் இருக்குங்க. சும்மா சிக்கனில் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி பெப்பர் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அதை நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னு வைங்களேன், நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவானுங்க. இதை பண்ணாலே அவனுங்களுக்கு ரொம்ப குஷியாயிரும். பார்த்தீங்களா, பவுலில் தூக்கிட்டு நிற்கிறத எப்போ அம்மா எடுத்து தருவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரியாணி கடகடன்னு பண்ண ஆரம்பித்தாச்சு. மசாலா ரொம்ப கம்மியாக போட்டு தாங்க பண்ணுவேன். எங்கள் வீட்டில் எப்படி பிரியாணி பண்ணால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். இன்றைக்கி என்னமோ தெரியல, பிரியாணிக்கு போடுற எல்லா பொருட்களும் வீட்டில் இருந்துச்சு அதிசயமாக. சம்டைம்ஸ் கொத்தமல்லி புதினா இருக்காது, சம்டைம்ஸ் தயிர் இருக்காது, சம்டைம்ஸ் லெமன் இருக்காது, ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி எல்லா பொருளுமே இருந்ததுங்க. பொன்னி அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் பண்ணேன். பாஸ்மதி அரிசியை விட என்னமோ பொன்னி அரிசியில் பண்ணுறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போல்லாம். அதனால் பிரியாணி பண்ணி விசில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரைத்தா தான் பண்ணியிருந்தேன். வெங்காயம் கேரட்டு போட்டு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். எனக்கு பிரியாணி எம்டியாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சைடிஷாக அதை சுற்றி நிறையா வச்சு சாப்பிட்றத விட பிளெயின் பிரியாணியாக சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.